போன வாரம் பல்லாவரம் சந்தையிலிருந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக் பிளேயர் எடுத்திருந்தோம். பார்க்குறதுக்கே அற்புதமாக கேஸெல்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க. இது ஃபோனாக இருக்குமா அப்படின்னு நினச்சி எடுத்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது இதில் வந்து 4 பாட்டன் தான் இருந்துச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பின்னாடி வந்து 4GB இன்ஃபில்டு மெமரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஒரு டிவைஸாக யாரா பழைய முக்கல்ல தூக்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கான வீடியோவில் அதை திறந்து உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு அலசி அறிஞ்சு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை கண்டிப்பாக ஆனாக வைக்கிறோம். அதுதான் அந்த வீடியோட மோட்டிவ். நான் சின்ன வயசில் இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் பார்த்துருக்கேங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கில் ஏதாச்சும் வசதியான வீட்டு பையன் இருப்பான், அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் வச்சுருந்துருப்பான். அப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோட்டோ பார்த்துக்கலாம், அப்படி தான் இருந்துச்சு. சோனி, சாம்சங்கு, டிரான்செண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க தான் இந்த மாதிரி டிவைஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் நம்மளாலாம் வாங்க முடியல. எங்கள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2011-12 அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஐபேட்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சோப்பு டப்பா மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்பீக்கரு, 4-5 பட்டனு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது சவுண்டு பாட்டை போட்டோம்னா கிளியும். அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இப்போலாம் இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு டிவைஸு, அதில் வந்து ஸ்பீக்கர் இருக்காது, ஒரு டிஸ்பிளே இருக்கும், கீழே 4-5 பட்டன் இருக்கும், மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஆனால் ஹெட்ஃபோன் போட்டு தான் அதை வந்து பாட்டு கேட்க முடியும். அப்புறம் ஒரு டிவைஸு. இந்த மாதிரி டிவைஸை நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 டிவைஸோட அட்வான்ஸ் லெவல் தான் இப்போ நம்ம பல்லாவரம் சந்தையில் எடுத்தோம்ல இந்த டிவைஸு. இதில் வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஏன்னா அதிலலாம் பார்க்க முடியாது, வீடியோ ஃபோட்டோ எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால தான் ரேட்டும் அதிகம். இதை நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ ஃபோன் கிடையாது. அப்படிங்கிற டயத்தில் இது வந்தவுடனே ரொம்பவே ஒரு பெருமையாக பேசப்பட்ட ஒரு டிவைஸு. ஸோ அப்படிப்பட்ட டிவைஸ் தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதை கலெக்டி உள்ள என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரம்பத்தில் அந்த டிவைஸை எப்படி கலட்டுறதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பின்னாடி எம்பி விட்டேன். மூடி பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. சரின்னு அங்கிட்டு பார்த்தா தான் தெரியுது, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே லைட்டாக தூக்குனிங்கன்னா அது கீழே தான் மூளைக்கு 4 ஸ்க்ரூவை கொடுத்து வச்சுருக்கான். ஸோ அதை கலட்டினோம்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அந்த டிவைஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டிவைஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா மாதிரி குட்டா மாட்டுக்காக பண்ணிங்கன்னா பின்னாடி உடஞ்சிக்கிட்டு இருக்கும். சரி, நம்ம 4 பக்கம் மூடி கழட்டினதுக்கப்புறம் உள்ளர பார்த்தீங்கன்னா குட்டி நட்டாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கழட்டும் போது டிஸ்பிளேலையோ இல்லை போர்ட்லேயோ எந்த டேமேஜ் ஆகலை, சேஃபாக தான் இருக்குது. எல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் அந்த பேட்ரி தான் பார்த்தீங்கன்னா இழுக்க முடியல, அது பாட்டுக்கு டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்குது. இதை தண்ணிக்குள்ளே போட்டாங்களா இல்லை எதுக்குள்ளே போட்டாங்கன்னு தெரில, உள்ளே போயிட்டு எல்லா பார்ட்ஸும் ஒன்றுக்கு டைட்டாக போட்டிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அதையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எம்பி விட்டேன். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்துச்சு. ஆக்சுவலி இந்த பேட்டரியில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒயர் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏதோ வாட்டர் போயிட்டு ஒரு மாதிரி திட்டாக இருக்குது. மேபி அது பேட்டரி அஃபெக்ட் பண்ணிச்சான்னு தெரியல. இங்கே ஐசிலையும் பாருங்கள் ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது, அது டேப் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி இருந்துச்சு, அது பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இது பேட்டரி இஷ்யூ, அதனால தான் பழைய இரும்புகளில் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் அந்த பட்டன்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகாதான்னு பார்த்தேன். அது நல்லா தான் அமுங்குது. நம்ம ஆன் பண்ண தான் தெரியும் எல்லா பட்டனும் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கருப்பு சிவப்பு வயரில் வந்து நான் 3 வோல்ட் சப்ளை நம்ம எப்போவுமே கொடுப்போம்ல மொபைல் சார்ஜர்லேருந்து, அதில் வந்து 3.7 வோல்ட் வரும். அது வந்து இந்த மாதிரி டிவைஸ்க்கெலாம் ஓகேவாக இருக்கும். மொபைலு, டேப்லெட்டு இந்த மாதிரி டிவைஸ்க்கெலாம் அந்த பவர் சப்ளை போதும். சரின்னு அந்த மாட்டி விட்டு இதில் எந்த பட்டன் அமுக்கிறதுன்னு தெரில, எது பவர் பட்டன் என்னன்னு தெரில. நிறைய பட்டனை கொடுத்துருந்தாங்க, நானும் அமைக்கி பார்க்குறேன், ஒன்றும் ஆனாமல் தெரில. மேலே 2 பட்டனு கீழே 2 பட்டனு நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி கீழே இருக்க பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரு பட்டன் அமுக்குனேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் நமக்கு ஆன் ஆயிடுச்சுங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த டிவைஸோட சொந்தக்காரங்க இந்த டிவைஸ் ஃபால்ட் ஆனவுடனே அப்படியே பழைய இரும்புகளில் தூக்கி போட்டாங்க போல். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற அவங்க டேட்டா கூட ரெக்கவர் பண்ணல. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம இந்த டிவைஸ் ஆன் பண்ணவும் அது வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ தான் காட்டுது. ஸோ வீடியோவில் வந்து ப்ரைவசிக்காக அதை ப்ளர் பண்ணியிருக்கிறேன். மேபி இந்த டிவைஸை வந்து ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணிவிட்டு இது அவனுக்கு கொடுத்தோம்னா மேபி அது வந்து அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா உள்ளே அவன் டேட்டா ஃபோட்டோலாம் இருக்குல்ல, பழங்காலத்தில் எடுத்த ஃபோட்டோ மாதிரி தான் தெரியுது. ஸோ கொடுத்தோம்னா சர்ப்ரைஸாக இருக்கும். சரி வாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபைல்குள்ளெல்லாம் போயிட்டு பார்த்தேன், பாட்டெலாம் ஏற்றி வச்சுருக்காங்க. பாட்டு ப்ளே பண்ணேன். இப்போதைக்கு அந்த டிவைஸை வந்து நான் திறந்து வச்சுருக்கிறேன். பின்னாடி வந்து மூடி போடல, மூடி போட்டால் தான் அதோட ஸ்பீக்கர் அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன். பட் பாட்டெல்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். நான் எதுக்கு இதை இவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணுறேன்னா, திடீர்னு நம்ம ஆன் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கோம். சில டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆச்சுன்னா அப்படியே சடன் ஆஃப் ஆயிரும், இல்லைனா சடனாக வந்து அப்படி ஸ்டக் ஆகி நிற்கும், இல்லைனா ஏதாச்சும் ஒன்று ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகுது அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணேன். பட் ஒரு 5 நிமிஷம் நோண்டி பார்த்ததில் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் மூடியை போட்டு கேஸெல்லாம் போட்டு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுக்குற அந்த இன்புட் ஒயரு
கருப்பு ஒயரு சிவப்பு ஒயர் அதை மட்டும் வெளியில் நீட்டி விட்டுருக்கேன். இதுக்கு பேட்ரி போடலாம், நோக்கியா பேட்டரியை செட் பண்ணி வச்சு போடலாம். பட் இதுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சப்பட்டைன்னு இருக்குது ஒரு பின்னு, அது நம்மக்கிட்டலாம் இருக்காது. இப்போ யூஎஸ்பி பின்னே கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் இதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அப்படின்ட்டு வெளியில் மட்டும் ஒயரை நீட்டி விட்டு அதை வந்து மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி அப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போவும் திரும்ப நல்லா தான் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இப்போ மூடியை மாட்டிட்டோமா, அப்போ பேக்கில் இருக்க ஸ்பீக்கரை வந்து போர்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம பாட்டு போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக பாட்டு படிக்கும். இருங்க நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். போதும், இதுக்கு மேலே பாட்டை போட்டால் நமக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பீக்கரும் நல்லாவே பாடுது. நான் கூட ஸ்பீக்கரில் இஷ்யூ இருக்குமோ அப்படின்னு பார்த்தேன். பட் உள்ளே இருக்கிற பாட்டும் சரி, பாடுற அந்த ஸ்பீக்கரும் சரி நல்லா தான் இருக்குது. என்ன, நான் கொஞ்சம் கழட்டும் போது மட்டும் தெரியாமல் உடச்சி விட்டேன், அதுதான் பெரிய பிரச்சனை. சரி, அதையும் இந்த கேஸை போட்டு மறைச்சிட்டோம். ஸோ பாட்டெல்லாம் நல்லா தான் பாடுது, ஸ்பீக்கருக்கு எந்த வித டேமேஜும் கிடையாது நான் உடச்சது மூலமாக. அதுக்கப்புறம் வந்து இது கேமரா கிடையாது, ஆனால் நம்ம வந்து மெமரி கார்டில் ஏதாச்சும் ஃபோட்டோ ஏற்றி இதை வந்து பார்த்துக்கலாம் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஆப்ஷன் இருக்குட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க ஃபோட்டோ இருக்குங்க, அதனால தான் அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு காட்ட முடியல, பிளர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து செட்டிங்ஸு ஃபோனில் எப்படி இருக்கும் அதே போல் தான் செட்டிங்ஸு, கேமெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள. கேமு, பாட்டு, அப்புறம் இந்த டிவைஸை பற்றின இன்ஃபர்மேஷன், எத்தனை ஜிபி இன்னும் இருக்குது, ஃபார்மேட் பண்ணணுமா அப்படி இப்படிங்கிற இன்ஃபர்மேஷனு எல்லாமே இருந்துச்சு. ஒரு மினி ஃபோன் மாதிரி தான். ஃபோனில் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு நம்பர் இருக்கும், இதில் கிடையாது. அந்த மேலே இருக்க பட்டன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டிவைஸ்லாம் டம்மி பீஸுங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது 2011 12 பார்த்தீங்கன்னா டச் ஃபோன் இல்லாத காலகட்டத்தில் இந்த டிவைஸ் எல்லாம் ரொம்ப ஹைப்பு. ஏன்னா அப்போ சைனாக்காரெல்லாம் இந்த மாதிரி டிவைஸை ரிலீஸ் பண்ணலை. ஒன்லி பெரிய பெரிய பிராண்டு சோனி, சாம்சங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்காரன் தான் இதெல்லாம் விட்டுட்டு இருப்பானா. இங்கே பாருப்பா இந்த கம்பெனியாக நல்லா இருக்குமே, எப்படி நல்லா கேட்குதுன்னு சொல்லி எல்லாம் நோண்டிகிட்டு இருப்பாங்க. ஒரே ஒருத்தன் தான் வச்சுருப்பான், நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல டிவைஸு. இப்போ வந்து எல்லாம் மவுஸ் குறைஞ்சி போச்சு டச் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம். சரி, இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இது மெமரிஸாக இருக்கும். எனக்கே பார்க்கும்போது சின்ன வயசில் பார்த்த டிவைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதுபோல் தான் நிறைய பேருக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ நான் வச்சு காட்டுறேன். அவங்க ஃபோட்டோ இருக்குது, நான் அதை வைக்கல. ஆனால் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும். அதாவது மெமரி கார்டு ஒன்று வாங்கணும், இல்லைனா பென்ட்ரைவு இந்த மாதிரி டிவைஸ் வாங்கணும். அதுக்குள்ளே வந்து நமக்குன்னு தனித்தனியாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இந்த டேட்டில் நம்ம என்ன பண்ணோம், அப்புறம் இந்த ஊருக்கு போய்ட்டு என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு ஃபோல்டராக போட்டு நம்ம ஃபோட்டோலாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதே போல் தான் இந்த டிவைஸோட சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போனது, அங்கே போனது, இங்கே போனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்துன்னு டீட்டெயிலில் பார்த்தோம்னா 2012 அப்போ எடுத்திருக்காங்க. ஸோ அப்போயே இந்த டிவைஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு போல், தூக்கி போட்டு உள்ள டேட்டாலாம் அப்படியே இருக்குது. ஆனால் என்ன ஒரு சங்கட்டமான விஷயம், இதில் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது, ஒரு அட்ரஸோ ஃபோனோ எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது ஒன்றும் புரியல. சரி, இப்போதைக்கு இதை சரி பண்ணி வச்சுருக்கேன். பேட்ரி வந்து இது பார்க்குறதுக்கு அந்த நோக்கியா பேட்ரி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே தூக்கி விட்டு நம்ம நோக்கியா பேட்ரி உள்ள செட் பண்ணி வச்சோன்னா நல்லா தான் இருக்கும். என்ன பிரச்சனைனா அந்த சார்ஜர் நமக்கு கிடைக்காது, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இப்போதைக்கு நான் வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமே போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா நல்லா கிளியராக தெரியுது. இது வந்து எப்போ இருந்துச்சுலாம் அப்போ வந்த படங்க. அப்போ ஃபேஸ்புக் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, இப்போ தான் இன்ஸ்டாகிராம் அதுன்னு வந்துருச்சு. அப்போ ஃபேஸ்புக்கு தான் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த படத்துக்கான ஸ்டில்லு ஃபோட்டோஸ் எல்லாமே போடுவாங்க. அதை நாங்கள் வெறித்தனமாக டவுன்லோட் பண்ணி வைப்போம். தனுஷ் ஃபேன் நிறைய பேர் இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் ஃபேன் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு மெமரி கார்டில் காப்பி பண்ணி வச்சுருப்போம். அதே போல் தான் இந்த டிவைஸோட சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த எதிர்நீச்சல் படம் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 படம்லாம் சேர்ந்து வந்துச்சுல, அதோட போஸ்ட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த டிவைஸ் போல் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது போலையே. ஓகே, எனிவே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியிலேருந்து அந்த டிவைஸுக்கு போகிற வயரில் தண்ணி பட்டு இத்து போயிருந்துச்சு, கட்டாக இருந்துச்சு. அதனால தான் பவர் சப்ளை போக முடியாமல் டிவைஸ் ஆன் ஆகலை. அதனால தான் இதை பழையருங்களை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கையில் மாட்டிச்சு, அதை கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து ஆன் ஆக வச்சாச்சு. இதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் பேட்டரியை போட்டு அந்த சார்ஜ் வேறு கிடச்சுன்னா இதை அப்போ எப்படி யூஸ் பண்ணாங்க அதே போல் இப்போயும் நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன்னா உள்ளே இருக்க ஸ்டோரேஜ் அப்படியே தான் இருக்குது, நம்ம எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நல்லா யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த டிவைஸோட சொந்தக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்கள் டிவைஸ் தான் அப்படிங்கிறப்போ உள்ளே என்னென்ன இருக்குது, நீங்கள் என்னென்ன ஏற்றி வச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கரெக்டான இது சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை தந்துடுறேன். பொய் சொல்லிட்டுலாம் வரக்கூடாது, ப்ரோ ஏன் டிவைஸ் ப்ரோ அப்படின்லாம். அதுக்கு தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கிறேன். உள்ளே நீங்கள் என்னென்ன ஃபோல்டர் வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை சொன்னால் தான் அது வந்து உங்களுக்குன்னு சொல்லி நம்பி நான் அந்த டிவைஸ் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம போன வாரம் பல்லாவரம் சந்தையிலேருந்து 400 ரூபா கொடுத்து ஒரு ஐஃபோன் வாங்கியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணியாச்சு, பக்காவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு.
ஸோ அந்த ஐஃபோனை நம்ம எப்படி சரி பண்ணலாம், என்ன பிரச்சனை அப்படிங்கிற வீடியோ வந்து கம்மிங் சாட்டர்டே வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.